வணக்கம் நேயர்களே. நாம 2026 வருடத்தில் பிப்ரவரி மாதத்திற்கு உண்டான கன்னி ராசி நேயர்களுக்கு உண்டான பலன்களை பார்க்க இருக்கிறோம். நேயர்களே, அனைவரும் வளமுடனும் நலமுடனும் எல்லா இன்பங்களையும் முறையான வழியில் பெற்று வாழ்வாங்கு வாழ எல்லாம் வல்ல இறையர்களை பிரார்த்திக்கிறேன். நான் உங்கள் ஜோதிடர் வேத யோகராஜன். நேயர்களே, ஆன்மீகம், மருத்துவம், ஜோதிடம், மருத்துவ ஜோதிடம், முகூர்த்தம், இந்த மருத்துவ ஜோதிடமும் முகூர்த்தமும் இனி வரும் காலங்களில் வர இருக்கிறது. ஆதலால் தொடர்ச்சியாக இந்த காணொளிகளை பெற்று பலனடைய வேண்டுகிறோம். அதற்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நேயர்களே, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வருடத்தில் ஜைமினி ஜோதிடத்தை கட்டப்பயாதி சூத்திரத்துடன் எடுக்க இருக்கிறோம். கற்றுக்கொள்ள விரும்புவர்கள் ஒரு 6 மாத பயிற்சியாக எடுக்க இருக்கிறோம். தொடர்பு கொள்ளலாம் கீழே வரும் எண்களை. வாங்க ராசிக்குள்ள போவோம். கன்னி ராசி நேயர்களே, ராசிநாதனான புதன் 5ல் இருக்கிறார். இருந்தாலும் கொஞ்சம் பலக்குறைவாக இருக்கிறார். அதனால என்ன ஆகும்? அதாவது 7லிருந்து சனி கிரகத்தின் நீச கதிர்கள், அதாவது நீலக்கதிர்கள், மன்னிக்கணும், நீலக்கதிர்கள் நேரடியாக வந்து தங்களது ராசியில் விழுவதால் யோகாதிபதியாக இருந்தாலும் கூட ஒரு மந்தமான ஒரு நகர்வை அல்லது கிடப்பிலே செயல்கள் கிடக்கும், முடிக்க வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கும், அல்லது உடம்பிலே ஏதோ ஒரு உபாதை இருந்து கொண்டே இருக்கும், அதற்கு மருந்து எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் இதெல்லாம் எதுவுமே எடுக்க மாட்டோம். ஸோ இதை உடைச்சு வெளியில வரணும். இதுதான் அந்த சனி பார்வையை ஜெயிப்பதற்குண்டான உபாயம். 4ஆம் இடத்திற்கு குரு பார்வையும் சனி பார்வையும் 2 இருந்தாலும் குரு பார்வை வலுப்பதால், உச்சமுடைய போகும் குருவாக இருந்து வலுப்பதால் சுகஸ்தானம் குறைவுபடாது. கன்னி ராசியில் குறிப்பாக ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்கணும் வருங்காலங்கள்ல. இப்போ குறிப்பா 4ஆம் பாதம். ஏனெனில் சனி அந்த கிரகமானது, அந்த நீல நிற காந்த கதிர்களானது ராசியில் நேருக்கு நேராக 7ஆம் பார்வையாக படுவதுடன் சூக்ஷ்ம பார்வையாக ஹஸ்த நட்சத்திரத்தில் விழுவதால் கன்னி ராசியில் உள்ள ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இளைஞர் இளைஞர்களுக்கு காதல் பொங்கி வரும் காலம், அதை தவிர்க்க முடியாது. மன்னிக்கணும், ஒரு சிலர் வீட்டை விட்டு வெளியேறி ரிஜிஸ்டர் மேரேஜ் செய்யக்கூடிய வாய்ப்புண்டு, அல்லது ஏதேனும் கோயில்களில் திருமணம் செய்யக்கூடிய கூட வாய்ப்புண்டு. பெற்றோர்களே, சிறிது கவனமாக இருங்கள். வரும் காலங்களில் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்லது அதன் பேரில் நாம கடன் வாங்க வேண்டிய சூழல் உருவாகும். ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரை பணிக்கு குறைவு இருக்காது. அந்நியர்கள் மூலியமா ஏதோ ஒரு வழியில பணி வந்து தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும். நமக்கு கால்களில் எலும்பு வலி ஏற்படுவதோ அல்லது காலில் சிறு சிராய்ப்பு காயங்கள், ஆண்களாக இருந்தால் வண்டியில போறது, இதுபோல பெண்களாக இருந்தால் ஏதேனும் இடித்தோ அல்லது வழுக்கி விழுந்தோ சிறு சிராய்ப்பு காயம் ஏற்பட்டு கட்டு போடுவது அல்லது சுளுக்கு ஏற்பட்டு கட்டு போடுவது, ஏனாலும் சின்ன இரத்த காயம் உண்டாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறைய இருக்கு. சூழல் அந்த மாதிரி இருக்கு. கவனமா இருக்கணும். பணத்திற்காக 16 to 22 தேதிக்குள் ஒரு பிரச்சனை உண்டு. பணத்திற்காக அது ஒன்று தந்தையிடம் இருக்கலாம் அல்லது தொழில் செய்யும் இடங்களில் இருக்கலாம். அப்பாவுக்கு விரயம் உண்டு. அதே காலகட்டத்தில் வருமானம் இருந்தாலும் பழைய கடன்களை, அந்த ஹோம் லோனு, இந்த கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட லோனு, இதெல்லாம் வந்து
செலுத்த வேண்டியது வரும், தவிர்க்க முடியாது. சொந்த பந்தங்களோட நல்ல போக்கும் தொடர்பும் போகும். ஏன்னா குரு பார்வை அங்க விழுகிறனால கண்டிப்பா சொந்த பந்தங்களோட ஒரு நல்ல போக்கு தொடர்பு இருக்கும். என்ன ஆகும் சில நேரங்கள்ல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது பாக்கிய குறைவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. இதனால என்ன ஆகும் அப்படின்னா, கரு தள்ளி போறதுக்கு உண்டான வாய்ப்பும், கரு களைவதற்கு உண்டான வாய்ப்பும், அல்லது தாமதமா நிற்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வரும். அப்படி இல்லைன்னா சில பெண்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே ஜாதகத்துல செவ்வாய் சரியில்லாம இருந்தா அவங்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழல் வரும். கவனமா இருங்க நேயர்களே. தம்பதிகளுக்குள்ள சரியான உறவை பேணுறது அவசியம். ஏன்னா சனியை கண்டு நம்ம பயப்பட வேண்டியதில்லை, இருந்தாலும் அந்த கதிர்கள் ஏற்படும் தாக்கமானது ஒரு மந்த நிலையை கொடுப்பதால 1ஆம் இடம் உங்களையும் 7ஆம் இடம் கணவரையும் குறிக்கிறதுனால தம்பதிகள் இந்த நேரத்துல பொறுமையும் சகிப்புத்தன்மையும் கடைபிடிச்சு போகணும். அப்படி போயிட்டீங்க அப்படின்னீங்கன்னா பிரச்சனை இருக்காது. இந்த 16 to 22 தேதி சொன்னேன் இல்லைங்களா, அந்த சமயத்தில் உங்களுடைய 9க்குரிய அந்த சுக்கிரனும் 9ஆம் பாவத்துக்குரிய சுக்கிரனும் தந்தையை குறிக்கக்கூடிய சூரிய காரகனும் எதிர் பகை கிரகங்கள்ல இருக்கிறதுனால மருத்துவ செலவு சந்திக்க வேண்டியது வரும். அல்லது தந்தை கூட ஏதோ ஒரு விஷயத்துல நாம ஒரு முரண்பட வேண்டியது வரும். அதனால் இதை சாதுரியமாக கையாளுங்கள் நேயர்களே. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த மாத ராசி பலன்களை சந்திப்போம்.